ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா, இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜியை மிக முக்கிய பங்கு வகிக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கேட்ட எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு 30 கொஷின் இந்த பதிவில் பார்க்கலாம். மேலும் எஜுகேஷன் சைக்காலஜியில் டெஸ்ட் பேட்ச் மற்றும் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். கொஷின் நம்பர் 1. பாரம்பரிய நிபந்தனை கோட்பாட்டை முன்மொழிந்தவர். ஆப்ஷன்ஸ் ஏ ஸ்கின்னர், பி பாவ்லோ, சி தாண்டைட், டி கோலர். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பாவ்லோ. 2. பிரபலமான மறதி வளைவு யாருடைய பங்களிப்பு? ஆப்ஷன்ஸ் ஏ பண்டூரா, பி பியாஜே, சி பார்த்தீங்கன்னா எபிங்காஸ், டி ஸ்பென்சர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் எபிங்காஸ். 3. மெட்டா அறிவாற்றல் என்பது ஆப்ஷன் சி தனது சொந்த அறிவாற்றல் செயல்முறைகளை பற்றிய விழிப்புணர்வு, பி சிந்தனை பற்றி சிந்தித்தல், சி புதிய அறிவாற்றல் சூழலுக்கு ஏற்ப தகவமைத்தல், டி தனது சொந்த அறிவாற்றல் செயல்முறைகளை மாற்றியமைத்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சிந்தனை பற்றி சிந்தித்தல். 4. வழங்கப்படும் அல்லது நீக்கப்படும் தூண்டுதல் பதிலளிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் போது அது அழைக்கப்படுவது. ஏ செயல்படு தூண்டல், பி நிபந்தனைப்படுத்தல், சி வலுப்படுத்தல், டி தண்டனை. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி வலுப்படுத்துதல். கொஸ்டின் நம்பர் 5. நுண்ணறிவு கற்றல் இன்சைட்ஃபுல் லேர்னிங் எந்த கோட்பாட்டின் பங்களிப்பு? ஆப்ஷன்ஸ் ஏ கெஸ்லாட் கோட்பாடு, பி நடத்தைவாத கோட்பாடு, சி அறிவாற்றல் கோட்பாடு, டி கட்டமைப்புவாத கோட்பாடு. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் கெஸ்லாட் கோட்பாடு. 6. பின் வருவனவற்றில் எது கெஸ்லாட் கற்றல் விதி அல்ல? ஆப்ஷன்ஸ் ஏ ஒற்றுமை விதி, பி ஒப்புமை விதி, சி அண்மை விதி, டி தொடர்ச்சி விதி. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஒப்புமை விதி. 7. பியாஜேவின் கூற்றுப்படி ஒரு குழந்தை சுருக்க சிந்தனை திறன்களை எந்த நிலையில் வளர்த்து கொள்கிறது? ஆப்ஷன்ஸ் ஏ செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, பி உணர்ச்சி இயக்க நிலை, சி கான்கிரீட் செயல்பாட்டு நிலை, டி முறைசார் செயல்பாட்டு நிலை. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் முறைசார் செயல்பாட்டு நிலை. 8. அண்மை வளர்ச்சி மண்டலம் இசட்பிடி யாரால் முன்மொழியப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ பியாஜே, டி ப்ரூனர், சி வைகாட்ஸ்கி, டி பண்டூரா. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி வைகாட்ஸ்கி. 9. ஒரு தனிநபருக்குள் இருந்து செயல்படும் உந்துதல் சக்தி இயற்கையான உணர்வுகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னாக்கா ஏ வெளிப்புற உந்துதல், பி உள்ளார்ந்த உந்துதல், சி சாதனை உந்துதல், டி பதிவு உந்துதல். ஒரு தனிநபருக்குள் இருந்து செயல்படும் உந்துதல் சக்தி இயற்கையான உணர்வுகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னாக்கா இதுக்கான ஆன்சர் பி உள்ளார்ந்த உந்துதல். 10. மோட்டார் வளர்ச்சியின் தலைமுதல் பாதமுறை போக்கு அழைக்கப்படுவது. ஆப்ஷன்ஸ் ஏ இருபக்க, பி செபலோகாடல், சி ஒரு பக்க, டி புரோக்சிமோ டிஸ்டல். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஒரு பக்க. 11. ஒரு வளரினம் பருவத்தினர் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான காரணம். ஆப்ஷன்ஸ் ஏ தான் போதுமான அளவு முதிர்ச்சியடைந்து விட்டதாக நினைப்பதால், பி அங்கீகாரம் மற்றும் சுதந்திரத்திற்கான இயக்கத்தால், சி தான் மிகவும் புத்திசாலி என்று நினைப்பதால், டி கற்பனை உலகில் வாழ்வதால். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் அங்கீகாரம் மற்றும் சுதந்திரத்திற்கான இயக்கத்தால். 12. அறிவாற்றல் வளர்ச்சி என்பது. ஆப்ஷன்ஸ் ஏ நினைவாற்றல் அதிகரிப்பு, பி சிக்கல் தீர்க்கும் திறன், சி மொழி திறன், டி சரியான தகவல் செயலாக்கம். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் சரியான தகவல் செயலாக்கம். 13. மனிதர்களின் ஆளுமை வளர்ச்சிக்கு காரணம். ஏ மரபணு, பி சூழல், சி மரபணு மற்றும் சூழல் இரண்டும், டி மரபணு அல்லது சூழல். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் மரபணு மற்றும் சூழல் இரண்டும். 14வது கொஸ்டின். நுண்ணறிவு பொது மற்றும் குறிப்பிட்ட காரணிகளை கொண்டுள்ளது என்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர். ஆப்ஷன்ஸ் ஏ ஸ்பேர்மேன், பி தஸ்டன், சி கார்ட்னர், டி கில்போர்ட். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஸ்பேர்மேன். 15. அறிவுத்திறனின் கட்டமைப்பு கோட்பாட்டை முன்மொழிந்தவர். ஆப்ஷன்ஸ் ஏ தஸ்டன், பி கில்போர்ட், சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்ட்னர், டி ஹெர்பார்ட். 15வது கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது அறிவுத்திறனின் கட்டமைப்பு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னாக்கா பி ஆப்ஷன் கில்போர்ட். 16. ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ கார்ட்னர், பி கர்டல், சி ஹல், டி ஸ்பேர்மேன். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ கார்ட்னர். 17. பட் மற்றும்
வெர்னன் நுண்ணறிவு தன்மையை எவ்வாறு விளக்கினர்? ஆப்ஷன் ஏ முப்பரிமாண கணித கோட்பாடு, பி இரண்டு காரணி கோட்பாடு, சி பல்திறன் கோட்பாடு, டி படிநிலை கோட்பாடு. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் படிநிலை கோட்பாடு. 18 நுண்ணறிவு முதலில் அளவிட முயன்றவர்? ஆப்ஷன் ஏ தாம்சன், பி வில்லியம் ஸ்டெர்ன், சி தஸ்டன், டி ஆல்பர்ட் பினே. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் ஆல்பர்ட் பினே. 19 ஆளுமை புல கோட்பாட்டை உருவாக்கியவர்? ஆப்ஷன்ஸ் ஏ கார்டன் டபிள்யூ ஆல்பர்ட், பி கர்ட் ஜே லெவின், சி ரேமன் பி காட்டல், டி அப்ரஹாம் மாஸ்லோ. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் லெவின். 20 ஆளுமையின் வெளிமுகம் மற்றும் அகமுகம் என்ற கருத்தை வழங்கியவர்? ஆப்ஷன்ஸ் ஏ கிரச்மர், பி ஷெல்டன், சி யுங், டி ஆல்பர்ட். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் யுங். 21 ஒரு குழு அல்லது தனிநபர்களை நீண்ட காலத்திற்கு ஆய்வு செய்வது? ஏ நீண்டகால அணுகுமுறை, பி தொடர்பு அணுகுமுறை, சி குறுக்குவெட்டு அணுகுமுறை, டி கள ஆய்வு அணுகுமுறை. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நீண்டகால அணுகுமுறை. 22 மாஸ்லோவின் தேவை படிநிலையில் மிக உயர்ந்த நிலை? ஆப்ஷன்ஸ் ஏ மதிப்பிற்கான தேவைகள், பி பாதுகாப்பு தேவைகள், சி உளவியல் தேவைகள், டி தன்னிறைவு தேவைகள். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தன்னிறைவு தேவைகள். 23 எஸ்எஸ்ஏ தொடர்புடையது? ஆப்ஷன்ஸ் ஏ பாலிய கல்வி, பி தொடக்க கல்வி, சி மேல்நிலை கல்வி, டி உயர்கல்வி. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் தொடக்க கல்வி. 24 6 முதல் 14 வயது வரையிலான அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்யும் சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ எஸ்எஸ்ஏ, பி ஆர்எம்எஸ்ஏ, சி ஆர்டிஇ, டி ஆர்யூஎஸ்ஏ. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஆர்டிஇ. 25 சிறுபான்மையினரின் கல்வி உரிமைகளை பாதுகாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு? ஆப்ஷன்ஸ் ஏ 20, பி 30, சி 21, டி 31. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 30. 26 பொதுவிலிருந்து குறிப்பிட்ட நோக்கி முன்னேறும் கற்பித்தல் முறை? ஆப்ஷன்ஸ் ஏ துணைநிலை, பி தொகுப்பு, சி ஆய்வு, டி தொகுத்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் துணைநிலை. 27 ஆசிரியர்கள் கற்றல் சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப உத்திகளை மாற்ற வேண்டும் என்பது எந்த கொள்கையை குறிக்கிறது? ஏ திட்டமிடல் கொள்கை, பி நெகிழ்தன்மை கொள்கை, சி படைப்பாற்றல் கொள்கை, டி விளைவு கொள்கை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் நெகிழ்வுத்தன்மை கொள்கை. 28 நுண் கற்பித்தல் நுட்பத்தை முதலில் ஏற்றுக்கொண்டவர்? ஆப்ஷன்ஸ் ஏ ரிச்சர்ட் சக்மேன், பி ஹில்டர் டேபா, சி டேவிட் ஆசுபெல், டி ட்வைட் டபிள்யூ ஆலன். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் ட்வைட் டபிள்யூ ஆலன். 29 கற்றவர்கள் தங்கள் சொந்த வழியில் முன்னேற தேர்வு செய்ய முடியாத நிரலாக்க, அதாவது நிரலாக்க அப்படின்னாக்கா ப்ரோக்ராமிங் வகை? ஆப்ஷன்ஸ் ஏ நேரியல், பி வெளிப்புற, சி இரண்டும், டி கிளைத்த. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் கிளைத்த. எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு நீங்கள் கொஷின் பேப்பரில் தமிழ் மீடியத்தையும் இங்கிலீஷ் மீடியத்தையும் ரெண்டுத்தையும் படித்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? 30 கிளைத்த நிரலாக்கத்தை, அதாவது பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் முன்மொழிந்தவர்? ஆப்ஷன்ஸ் ஏ பிஎஃப் ஸ்கின்னர், பி பெஞ்சமின் எஸ் ப்ளூம், சி ஜெரோம் என் ப்ரூனர், டி நார்மன் ஏ க்ரௌடர். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் நார்மன் ஏ க்ரௌடர். சரி நண்பர்களே, வரும் பிஜிடிஆர்பிக்கு எஜுகேஷன் சைக்காலஜியில் டெஸ்ட் பேட்ச் மற்றும் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.